அனைவருக்கும் வணக்கம். இந்த டெட் அறிவிப்பு வந்ததுலேருந்து எல்லாரும் பரபரப்பாக டெட்டுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுல இருந்து பலரும் குழப்பம் ஏற்பட்டு பணியில் உள்ள ஆசிரியர்கள், அதுவும் தனியார் பள்ளி, உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள் பார்க்காம அனைத்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் இது ஒரு பெரிய இடியாக தான் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா, ஆண்டுக்கு 3 முறை சிறப்பு டெட் நடத்தி ஆசிரியர்களுடைய கல்வி தகுதி சோதிக்கப்படும். அதாவது யாருக்கெல்லாம் பதவி உயர்வு வேணுமோ, யாரெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு மேல பணியில நீடிக்க போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்க சிறப்பு டெட் நடத்திடுவோம். அது எப்ப? நம்ம உச்ச நீதிமன்றம் 2 ஆண்டு காலம் கெடு கொடுத்திருக்காங்க. அப்ப ஓராண்டிலேயே 3 டெட் நடத்துவாங்க. அடுத்து இந்த டெட் தேர்வுல தேர்ச்சி பெறலன்னா மீண்டும் தேர்வு வைக்கப்படும். ஏன்னா நம்ம இயற்கை சூழ்நிலை நிச்சயமா ஒரு 50 வயது உள்ளவ ஒரு ஆசிரியர், அதுவும் ஆண் ஆசிரியர் இல்லாம இன்றைய தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாங்கன்னா அவர்கள் குடும்பத்துல தேவையான பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்பத்துக்கு வேலையை அனைத்தும் கவனிச்சுட்டு பள்ளி வேலைகளையும் கவனிச்சுட்டு இதற்கு இடையில அவங்க தயாராகணும் அப்படின்னும் போது மிகவும் ஒரு சிரமமான விஷயம். அதனால இந்த கால அவகாசம் அடுத்தடுத்து டெட், இப்ப இது ரெண்டும் நமக்கு ஆசிரியர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். ஆனால் இந்த டெட்ல நிச்சயமாக எல்லாரும் நினைப்பாங்க ஸ்பெஷல் டெட்டு ஈஸியா கேள்வி கேட்டு வச்சிருவாங்கன்ட்டு. அப்படி எதுவும் அரசாங்கம் செய்யாது. வழக்கமான ஒரு கடின தன்மையோட தான் இருக்கும். ஆனா ஆசிரியர்களுக்கு பயிற்சி தரும். இங்க அரசு பணியில கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே பரீட்சை எழுதி பெரும்பாலும் வந்தவங்க தான். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா வந்திருப்பாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1980களுக்கு பிறகு 80-85களுக்கு பிறகுல இருந்தே இந்த ஆசிரியர் பயிற்சி அரசு நிறுவனங்கள்ல, அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள்ல படிச்சிருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெரும்பாலும் நல்ல ஒரு உயர் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. இப்ப யாருமே எதுக்கும் சளைச்சவங்க இல்லை இப்ப இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். அப்ப அவங்க எல்லாருமே இப்ப அரசு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, பயிற்சியும் அரசு அவங்கமே தருது, பரீட்சையும் அரசாங்கம் வைக்குது, அடுத்தடுத்து பரீட்சை வைக்குது. நமக்கு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க, சரியான ஒரு கால அவகாசம். 6 மாதம்ன்றது ஒரு டெட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு சரியான ஒரு கால அவகாசம். இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிறப்பு தேர்வுன்னா நீங்க வாங்க பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக அரசாங்கம் வழக்கமான ஒரு கடினத்தன்மையோட தான் இந்த தேர்வு வைக்கும். படிச்சுட்டு போனாதான் நம்ம தேர்ச்சி பெற முடியும். இதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு கடந்த சில ஆண்டுகளாவே ஒவ்வொரு நாள் பயிற்சி தராங்க பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு. அன்றன்றைய பயிற்சிக்கு அன்றன்றைக்கே தேர்வு வச்சிருவாங்க. இது இல்லாம ஓராண்டுக்கு ஒரு முறையோ ஈராண்டுக்கு ஒரு முறையோ நடைபெறும் பயிற்சிகளுக்கு தேர்வுன்ட்டே தனியா ஒரு நாள் நம்மளை கூட்டுட்டு போயிட்டு நம்மளை தேர்வு வைக்கிறாங்க. இப்ப பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு பொதுவாகவே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, பணியில் உள்ள ஆசிரியர் எந்த தேர்வு எழுதுறது இல்லை அப்படின்ட்டு. இல்ல, கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாகவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் அடுத்தடுத்த தேர்வுகளை எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டும் அதற்கான தேர்வுகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த டெட்டுக்கு வருவோம். இப்ப இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு மேல பணியில நீடிக்கணும்னு இருக்கோ, அதற்கடுத்து யாரெல்லாம் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா அந்தந்த டெட்டை அவங்கவுங்க பாஸ் பண்ண வேண்டியது அவசியம். கடினத்தன்மை அப்படியே தான் இருக்கும். ஆனால் அரசாங்கம் பயிற்சி தரும் இருக்கின்ற கால அவகாசத்தை பயன்படுத்தி அனைவரும் சிறப்பாக கற்று இந்த அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் தேர்ச்சி பெறணும். இதுதான் நான் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வச்சிருக்கிறேன். இல்ல வேணான்னு மறுபடியும் நம்ம இதுக்கப்புறம் கேட்கறதுன்றது ஒரு நியாயமான விஷயமே கிடையாது. அதற்கடுத்து இந்த டெட் இப்ப படிச்சுட்டு இருக்கிற பிஎட் மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பொருந்துமா அப்படின்றத அரசாங்கம் சொல்லும். கண்டிப்பா அரசு கிட்ட மீண்டும் நாம கோரிக்கை வைப்போம். எப்பயுமே நாம் ஏற்கனவே கடந்த வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோலையும் திரும்பி சொல்றேன். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி முறை இருக்கிறது, இங்கே மக்களாட்சி முறை இருக்கிறது. ஆளும் அரசு எந்த கட்சியை சார்ந்ததாக இருந்தாலும் கல்வி சார்ந்ததாக ஒரு கோரிக்கையை நாம் முன்வைக்கும் போது நிச்சயமாக பரிசீலிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி செய்து வருகிறது. அதனால இதை போல தனியார் பள்ளியா,
பிஎட் படிச்சுட்டு இருக்க மாணவர்களா கோரிக்கை வைங்க, நாங்களும் அதே டெட் எழுதுறோம். ஏன்னா கடினத்தன்மை எப்பயுமே மாற போறது கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய லாபம் எல்லாருக்கும் என்னன்னா கால அவகாசம். நிச்சயமாக 6 மாசத்துல அடுத்த டெட் இருக்கும்ட்டு நம்பிக்கையா நம்ம படிக்கலாம், ரிலாக்ஸா படிக்கலாம். ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் அவரவர்கள் பாடத்துல அவரவர்கள் சிறந்தவர்களா இருப்பாங்க. இப்ப அவர்கள் நடத்துவத பாடத்தில் இப்ப தமிழ் ஆசிரியர்னா அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆங்கிலம் அவர் நடத்த போறது இல்லை, அந்த சமூக அறிவியல். இப்ப கணித ஆசிரியர் இருக்கிறாரு, அவரு ஆங்கிலம், தமிழ், அறிவியல் இதெல்லாம் அவர் கற்று தேர்ச்சி பெறணும், அவ்வளவுதான். இப்ப அவர் எந்த பாடம் நடத்தலையோ அந்த பாடத்தை தான் தேர்ச்சி பெறணும். அவர் நடத்தக்கூடிய பாடத்துல அவர் ஏற்கனவே 30க்கு 30 எடுக்க தயாராகவே இருப்பாங்க. அவங்க தனியார் பள்ளியில பணி செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல அரசு பள்ளியில பணி செய்யறவங்களா இருக்கட்டும். இப்ப சில நடுநிலை பள்ளிகள்ல ஆசிரியர்கள் 2 பாடங்களை சேர்த்து எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெல் டேலண்டடா இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு பாடமோ 2 பாடமோ, முக்கியமா கல்வி உளவியல் இது எல்லாருமே மறந்துட்டு இருப்போம், இந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் மறந்துருப்போம். இப்ப இதற்கான பயிற்சி எல்லாம் தரும். இப்ப வெளியில இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன வேணும்னா இது கிடையாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட அரசு கிட்ட நாம என்ன பண்ணலாம், இதோட சேர்த்து நாங்களும் எழுதுறோம் அப்படின்னு தனியார் பள்ளி ஆசிரியர்களும் கோரிக்கை வைத்தால் அரசு செவி சாய்க்கும். அரசு நிச்சயமாக செய்யும். நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் அரசு பணியாற்றிட்டு இருக்கு. அதனால நமக்கு ஏதாவது கோரிக்கை இருந்ததுன்னா நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம மீண்டும் மீண்டும் நான் இந்த சேனல் மூலியமா வலியுறுத்திக்கிட்டு இருந்தது என்னன்னா, இதை போல சிறப்பு டெட்டு வேணாம், 6 மாசத்துக்கு ஒரு டெட்டு வைங்க, அதுவே போதும். ஏன்னா எங்களுக்கு கால அவகாசம் இந்த வயது சூழ்நிலை காரணமாக கால அவகாசம் போதுமானதா இல்லை. இப்ப இளைஞர்களா இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இல்லாதவர்களுக்கும் கால அவகாசம் ஷார்ட் டைம்ல படிக்க முடியும். பணியில இருந்துக்கிட்டு குடும்ப பொறுப்புல பாக்குறவங்களுக்கு கால அவகாசம் போதுமானதாக இல்லைன்னு சொன்னோம். அதை அரசு கொடுத்துருக்குது. இப்ப இந்த கால அவகாசத்தை நாம பயன்படுத்தி அனைவரும் டெட் தேர்வுக்கு தயாராகுவோம். மீண்டும் டெட் வேண்டாம் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவதை விட்டுவிட்டு டெட் தேர்வுக்கு தயாராகுவோம். அனைவரும் தேர்ச்சி பெறுவோம். தகுதி உள்ள ஆசிரியர்கள் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.